18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரே அடியாக விழுகுதே. என்னதான் செய்ய போகிறேன்? எங்கே போனாலும் ஒரே சிக்கலும் தடையும் பிரச்சனைகளுமா வருது. ஒருத்தன் துரோகியாக இருக்கான், ஒருத்தன் ஏமாத்துக்காரனாக இருக்கான். ஒருத்தன் நல்லது செய்கிறேன்னு சொல்லி காலை வாரி விடுறான், ஒருத்தன் எதிரியாக நினச்சா எதிரிலிருந்தே என்னை தூக்கி எறிகிறான். இப்படி எல்லாருமே நீ நினச்சதற்கு மாறாக ஒவ்வொரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் உனக்கு கொடுத்து சூழ்நிலையையும் வாழ்க்கையையும் கஷ்டமாக ஆக்கி வச்சிருக்காங்களா? உனக்குன்னு உதவி செய்யவும் ஒருத்தரும் இல்லை, உனக்குன்னு நல்லது செய்யவும் நல்லது சொல்லவும் ஒருத்தரும் இல்லைன்னு நீ தனிமையில் தவிப்பதும் வாடுவதும் எனக்கு புரிஞ்சதால தான் உன்னை காப்பாற்றுறதுக்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். இப்போது உன்னை தேடி ஒரு நிரந்தரமான உறவையும் அனுப்பி வைக்க போகிறேன். ஆம் என் செல்லமே, எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ முடியும்? உனக்கென ஒரு உதவி செய்வதற்கும் உனக்குன்னு நல்லது செய்கிறதுக்கும் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உன்னை பார்த்துக்கிறதுக்குன்னா உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனம் கொண்ட இந்த மனிதரை உனக்கான உறவாக உன் வாழ்க்கையிலேயே ஒரு புது வரவாக நான் அனுப்பி வைக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ யாருக்காக அழுது அழுது வருத்தப்பட்டு வாழ்ந்தியோ, அவங்க வேற யாருக்காகவோ சிரித்து சிரித்து சந்தோஷமாக வாழ்கிறத இப்போதாவது நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. எதிரி மூலமாக மரணாடி விழுகுதுன்னா உனக்கே தெரியாமல் உன் துரோகி மூலமாக உன் வாழ்க்கையில் நீ தோற்று போகிற. இப்படி தானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்தது. இனி இப்படி எதுவுமே நடக்காமல் உன் முதுகுக்கு பின்னாலேயும் கண் இருக்கிறது போல உன்னை சுற்றியுமே என்ன நடக்குதுன்னு உனக்கு புரிய வைப்பதற்காக தான் இந்த நபரை உன் வாழ்க்கையில் உனக்கு உறவாக உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். உன் தனிமையை இனிமையாக மாற்றுவதற்கு இந்த கருப்பசாமி முடிவெடுத்துட்டேன். இத்தனை நாளாக நீ விரும்பாத துன்பம்தானே உன்னை சுற்றி சுற்றி வந்தது. இப்போது நீ விரும்பக்கூடிய இன்பமயமான வாழ்க்கை உன்னை சுற்றி வரப்போகுது. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்குமேன்னு சொல்லவே. ஒருத்தருக்கு நீ 1000 உதவி செஞ்சிருந்தாலும் என்னைக்காவது ஒரு தடவை நீ தப்பு செய்கிறது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த நிமிஷமே நீ செஞ்ச உதவிகள் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை எதிரியாகவும் ஏமாற்றுக்காரனாகவும் துரோகியாகவும் பார்ப்பாங்க. அதுதானே இந்த கலியுகம். எது எப்படி இருக்கட்டும், நீ தெரிஞ்சும் தெரியாமலும் கூட தப்பு செஞ்சுருக்கலாம். தவறையே நீ செஞ்சிருந்தாலும் கூட மனசில் இப்போ சுத்தமாக மாற்றிக்கோ. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கக்கூடிய இந்த கருப்பசாமி அத்தனை பேரையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டு உனக்காகவே நல்லது நினைக்கிற நல்லது செய்கிறவங்கள உன்னை நோக்கி கூட்டிட்டு வரப்போகிறேன். துன்பப்படுவதற்குன்னு உன் விதி எழுதப்பட்டிருந்தாலும் நீ மதி மூலமாக முயற்சி செய்யும்போது விதியை மதி மாற்றி உனக்கான நல்லதை நடக்க வைக்கும். நீ எப்போதுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சாலும் நீ பல சமயங்களில் தப்பாக யோசித்து தவறு செஞ்சு நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுற. உனக்காக நான் அமிர்தத்தையே கொடுத்தாலும் இதை விட சிறப்பாக இன்னொன்று இருக்குமேன்னு யோசித்து என்னையே நம்பாமல் பிரச்சனைகளில் மாட்டிக்கிறதானே. உன்கிட்ட இருந்து எனக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லை. உன்னுடைய அன்பும் இதயமும் மட்டும் எனக்கு போதும். உன்னுடைய பக்தியையும் பாசத்தையும் என்கிட்ட இருந்து யாருமே பறிக்க முடியாது. அதுதானே நீ எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்தாக நான் நினைக்கிறேன். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய தனித்துவம் என்னங்கிறத உனக்கும் புரிய வச்சு இந்த உலகத்துக்கும் புரிய வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எதையுமே பெருசாவோ சிறுசாவோ நினைக்காம உயர்வாக தாழ்வாக யோசிக்காம எல்லாவற்றையும் இயல்பாக ஏற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றுவதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். நல்லா வருமானம் வருது, நமக்கு பணம் வர ஆரம்பிச்சிருச்சு நினச்சி ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடாது. நான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் அதிகமாக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். அதனால் உனக்கு நிறைய காசு பணம் வரவுன்னு அதிகமாகும். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இதை சேர்த்து வச்சு உன் வாழ்க்கையை சொர்க்கமயமாக வாழ முடிவு செய். வாய்ப்புகள் எப்போதாவது தான் வாசக்கதவை தட்டும். அப்படி அதிர்ஷ்ட வாய்ப்பை இப்போது உனக்கு கொடுக்கும்போது இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு பணத்தின் மதிப்பை அதிகமாக்கிக்கிட்டு
உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பி. அதை விட்டுட்டு தேவைக்கு அதிகமாக காசு வந்துருச்சேன்னு நிறைய செலவு செஞ்சினா அப்புறம் தேவையில்லாமல் அது கடன் அதிகமாக வாங்கும் சூழ்நிலையை உருவாக்கிடும். எப்போவுமே காசு பணம் இருக்கும்போது அது உனக்கு பெருசாக தெரியாது. பணத்தின் மதிப்பு அது இல்லாமல் இருக்கும்போது தான் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் மலை அளவுக்கு துன்பம் இருந்தாலும் இதை கடுகளவாக மாற்றுவதற்கு என்னால் முடியும். எப்போதுமே நீ நல்லா நிம்மதியாக வாழணுங்கிறது தானே என்னுடைய விருப்பம். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையான உன்னை எப்படி கஷ்டப்பட விடுவேன்? எனக்கு நீ தான் எல்லாமே. நீ எனக்கு எதுவுமே பண்ண வேணான்னு தான் நானும் சொல்கிறேன். என் மகளையும் மகனையும் நல்லா வாழ வைக்கணும் எப்படிங்கிறது இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும். நீ எனக்காக சரியாக நேரம் ஒதுக்கலைனாலும் என் கோயிலுக்கு வந்து என்னை வணங்கலைனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நிச்சயமாக உன்னை உயர்வாக வாழ வைப்பேன். உன்னை விட்டு யார் போனாலும் போகட்டும், அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். நாளைக்கு நீ உயர்வாய் சிறப்பாய் சந்தோஷமாக வாழும்போது உன் அருமை பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே உன்னை தேடி வரதான் செய்வாங்க. இன்னைக்கு இது நாள் வரை உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்கெல்லாம் உன் அருமை தெரியாதவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உன் கூடவே இருந்தும் நல்லது கெட்டது தெரியாமல் உன்னுடைய அருமை பெருமையை புரியாமல் அலட்சியப்படுத்தியவர்கள் அவர்கள் தவறுகளை நினச்சி வருத்தப்படும்படி நான் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன் என் தங்கமே. இப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உன்னால் தாங்க முடிஞ்சாலும் முடியாட்டியும் நீ கலங்காதே. நான் இருக்கும்போது நீ எதை பார்த்தும் பயப்படவோ மிரளவோ கூடாது என் தங்கமே. நான் எப்போவுமே எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நிறைய பொறுப்புகளையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுப்பேன். ஆனால் எதுக்காக தெரியுமா? எனக்கு பிடிச்சவங்கள வாழ்க்கையில் நல்லா வாழ வைக்கணும். அவங்கள நல்லா வாழ வைக்கணும்னா வாழ்க்கையை பற்றின புரிதல்களையும் பக்குவத்தையும் கொடுக்கணும் அல்லவா? அதற்காக தான் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைப்பதற்கு முன்பாக உனக்கு சில சோதனைகளை கொடுக்குறேன். நீ இந்த சோதனையில் ஜெயிச்சிட்டினா அப்புறம் என்ன, நிதானத்தையும் பரிசளித்து நிம்மதியான வாழ்க்கையையும் உன் கைகளில் கொடுத்துடுவேன். எப்போவுமே யாராவது உன்னை நம்பும்போது நீ யாருக்கும் துரோகம் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த பூமியில் ஒருத்தரின் நம்பிக்கையை பெறுவதென்பது எளிதான காரியம் கிடையாது. அப்படி யாராவது உன்னை முழுசாக நம்பும்போது எந்த சூழலிலும் அவர்கள் நம்பிக்கை கெடாத அளவுக்கு நீ நடந்துக்கோ. எப்போதுமே நம்பிக்கை உள்ள பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போல தான். ரயில் பயணத்தில் நிறைய நிறுத்தங்கள் வரும், நிறைய வழித்தட மாற்றங்கள் வரும். விதவிதமான மனிதர்களும் பயணம் செய்வாங்க. சில நேரத்தில் விபத்துகளும் வரும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நிறைய நிறுத்தம் வரும். நிறைய விஷயங்களில் நிறுத்துவ, வழித்தடத்தை மாற்றுவ, என்ன செய்யலான்னு மாற்றி யோசிப்ப, நிறைய மனிதர்களை சந்திப்ப. சில சமயங்களில் விபத்தும் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் அந்த ரயில் பயணத்தை போல வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உன்னுடைய அடுத்த கட்டமான முன்னேற்ற நிலைக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீ உயரும்போது இப்படி விபத்துகளையும் ஏடாகூடமான மனிதர்களையும் மாற்றங்களையும் நிறுத்தங்களையும் பார்த்து தான் ஆகணும் என் செல்லமே. ஒவ்வொரு நாளையும் கடந்து போய்கிட்டு இருக்கனே, எல்லா நாளும் நல்லதுக்கே நன்மைக்கே நினச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டினா எல்லாமே மாறி போகும். வாழ்க்கைனா ஒன்று மாறும், இல்லைனா பழகி போகும். எல்லா யதார்த்தத்தையும் நிதர்சனத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள பழகு. வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும் போது தான் அது சிறப்பானதாக இருக்கும். உன் குடும்பத்துக்காக, உன் தலைமுறைக்காக நீ சொத்து சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. யார் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காம வச்சாலே போதும். ஏன்னா நீ பாவம் செஞ்சினா அது உன்னை மட்டும் பாதிக்க போகிறதில்ல, உன் குடும்பத்தையும் 7 தலைமுறைகளையும் சந்ததிகளையும் விடாமல் துரத்துவது தான் பாவம். அதுதான் கர்ம வினையா இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை பெற்றவங்க உன்னுடைய மூத்த தலைமுறையினர் உனக்கு கொடுத்த கர்ம வினையை போல நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய பேரன் பேத்திகளுக்கும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் பாவத்தை கொடுத்துடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை பெற்றவங்க உன்னை வளர்த்தது போல உன் பிள்ளைகளை உன்னால் வளர்க்க முடியாது. ஏன்னா உன் பெற்றோர் உருவாக்கிய உலகம் இன்னைக்கு இல்லை. அவங்க இருந்த காலம் வேற, இன்னைக்கு நீ இருக்கிற காலம் வேற. சூழ்நிலைகள் எல்லா நேரத்திலும் எல்லார் வாழ்க்கையிலையும் மாறிக்கிட்டே தான் இருக்குது.
இந்த உலகத்தில் அவங்கவங்க எதுக்காக படைக்கப்பட்டாங்களோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி படைக்கப்பட்டாங்களோ அது அது அப்படியே நடக்கும். ஒரே ஒரு நிமிஷம் இந்த கருப்பசாமி சொல்கிறத சரியாக புரிஞ்சு கேட்டு நடந்துக்கோ. இந்த வாழ்க்கையில் நீ யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். இவங்க இப்படி தான் நினச்சினா அது முற்றிலும் மாறும். இவங்க என்ன செஞ்சிட போகிறாங்கன்னு மட்டமாக நினச்சி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தினா நாளைக்கு அவங்க நிலைமை உயரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போதும் யார் மனசும் கஷ்டப்படாமல் காயப்படாமல் நீ நடந்துக்கிட்டீன்னா எல்லாமே உனக்கு நன்மை தரும் விதத்தில் அமையுமென் செல்லமே.